மகளிர் தினத்தை முன்னிட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, மகளிர் தினத்தை ஒட்டி மகளிர் தினத்தை குறித்து நாங்கள் தியானிக்க, அவர்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்தபடினால் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தெய்வமே, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவ சித்தம் நிறைவேற இணையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற இணையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லிலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லிலி போல். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற இணையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராமே சோதித்தீரால் தாங்கிட பலனளிப்பார். திராணிக்குமே சோதித்தீரால் தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற இணையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நனவோடு நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நனவோடு நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார்.
சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே. கஷ்டமெல்லாம் தொலையும், கஷ்டமெல்லாம் கரையும் ஒரு நாள், கண்ணீரும் கலையும் நீங்குவன் நாள். ரெட்டிப்பாட பந்தி பெற இரட்சகர் அழைத்திடுவார். ரெட்டிப்பாட பந்தி பெற இரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வேதத்திலே பெண்களை குறித்து அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். விசேஷமாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு அப்போஸ்தலர் பவுலின் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, பெண்கள் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, அது மாத்திரல்ல, மனைவிகளின் நடக்கையினாலே, நல்ல நடக்கையினாலே அவர்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு பெண்களுக்கு இல்லாதபடிக்கு, அவைகளை நாம் செய்து கொள்ளாதபடிக்கு, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுமான அந்த அலங்கரிப்பாகிய நமக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அப்போஸ்தலர் பவுல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவருக்கு கீழ்ப்படிந்தது போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்மளுடைய கணவன்மார்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் அறிவுறுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, புருஷர்களுக்கு கர்த்தர் அறிவுறுத்துகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், பெண்கள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினாலே அவர்கள் வேதனைப்படாதபடிக்கு அவர்களுக்கு உதவியாக இருந்து அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தில் அப்போஸ்தலர் பவுல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறதை பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, வேதத்திலே தெபோரா என்று ஒரு பெரிய தீர்க்கதரிசியை நாம் பார்க்கின்றோம். தெபோராள் எப்படி தைரியமா இருந்தார்களோ அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பெண்களும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிப்பதற்கு தைரியம் உள்ளவர்களாக இருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகின்றார். ஆம் பிரியமானவர்களே, தெபோராளிடம் அநேகர் வந்து ஆலோசனை கேட்கிறவர்களாக இருந்தார்கள். அந்த தேவ ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவ மனுஷியாக அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை போல நாம் இருக்க வேண்டும் என்று தைரியமாய் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அது மாத்திரமல்ல, அபிகாயிலை நாம் எடுக்கும் போது, அபிகாயில் தன்னுடைய கணவன் பேலியாளின் மகனாக இருந்த போதிலும் தன்னுடைய கணவன் ஒரு பைத்தியக்காரன் என்று அவர் வேதத்திலே சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரு பைத்தியக்காரனாக இருந்த போதிலும் தன்னுடைய கணவன் ஒரு துன்மார்க்கனாக அவன் இருந்த போதிலும் தன் கணவனுடைய ஜீவனை காப்பாற்றும்படி அவர் தாவீது ராஜாவிடம் அவர் மன்றாடுகிறதை பார்க்கின்றோம். அபிகாயில் ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷியாக இருந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானமுள்ளவன் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். அந்த ஞானம் அபிகாயிலிடம் இருந்தது. அபிகாயில் தன்னுடைய கணவன் கொடூர ஒரு மனுஷனாக இருந்த போதிலும் அதை அவர் பெரிதாக எடுக்காதபடிக்கு தன்னுடைய கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தாவீது ராஜாவினிடம் போய் தலைவணங்கி காலில் விழுந்து
ஆண்டவனே, இந்த பாதகம் என்னை சுமரட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, தாவீது ராஜாவுடைய கோபம் தணியும்படியாய் தன்னுடைய பணிவிடைக்காரரிடம் உணவுப் பொருட்களை முன்பு அனுப்பி பின்பதாக அபிகாயில் சென்று காலில் விழுந்து வணங்கி கெஞ்சி கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, அபிகாயிலை போன்று நாம் ஞான உடையவர்களாக நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தேசத்தில், நம் உறவினர்கள் மத்தியில் துராவிரதம் பிடித்தவர்களாக, பேரியாளின் பிள்ளைகளாக, பைத்தியக்காரர்கள் போன்று கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களாக, தேவனுடைய கோபத்துக்கு ஆளாதவர்களாக இந்த உலகத்தில் அநேகர் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அநேக பேரியாளின் ஆவிகளும் தேவனை தூஷிக்கிற பைத்தியக்கார ஆவிகளும் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களை நாம் ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்காக அபிகாயிலை போன்று நாம் பரிந்து பேசுபவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகின்றார். ஆம் பிரியமானவர்களே, அபிகாயிலுடைய கண்ணீரின் வேண்டுதலை கேட்டு தாவீது அபிகாயிலுடைய கணவனாகிய நாபாலை கொல்லாதபடிக்கு திரும்பி சென்று விட்டார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் இந்த உலகத்தில் பேரியாளை போன்று கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை முறியடிக்க நாமும் பரிந்து பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிலுவையில் தொங்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர் மக்களுக்காக பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். மோசேயும் இஸ்ரவேல் மக்களுக்காக தேவனிடம் பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் இப்படிப்பட்ட துன்மார்க்கர்களுக்காக, தேவனை துக்கப்படுத்துவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டுமே ஒழிய, அவர்களை நாம் தூஷிக்காதபடிக்கு, அவர்களை நாம் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு, நாம் கர்த்தருடைய பார்வையை, அவருடைய பார்வையை போலவே நாம் மற்றவர்களை பார்க்க வேண்டும், பரிந்து அவர்களுக்காக பேசி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகின்றார். அது மாத்திரல்ல, மரியாளுடைய வாழ்க்கையிலே மரியாள் தேவ சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து தேவன் கொடுக்கிற ரகசியத்தை காக்கிற ஒரு தேவ மனுஷியாக இருந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ரகசியத்தை காக்கிறவர்களாக, தேவ சித்தத்துக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மரியாள் புருஷனை அறியாமல் இருந்த போதிலும், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி தேவதூதன் சொல்லும் போது அந்த வார்த்தையை கேட்டு அவர், உமக்கு நான் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அந்த தேவதூதனுடைய வார்த்தைக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார்கள். அதை குறித்து தனக்கு கணவனாக நியமிக்கப்பட்ட யோசேப்பிடம் அவர் கூறவில்லை, தகப்பன் தாயினிடம் கூட கூறவில்லை, தன்னுடைய நண்பர்களிடம் கூட அதை தெரியப்படுத்தவில்லை. தேவன் கொடுத்த ரகசியம் நிறைவேறும் வரைக்கும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்திருந்ததை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் ஜெபத்தை கேட்டு அந்த தேவ மனுஷனுடைய அர்ப்பணிப்பை பார்த்து கர்த்தர் இவர்கள் மேல் குற்றம் வராதபடிக்கு யோசேப்பிடம் அந்த தேவதூதன் மரியாளிடம் வெளிப்படுத்தின அதே தேவதூதன் யோசேப்பிடம் போய் வெளிப்படுத்தினார் மரியாளை குறித்து. மரியாள் ஒரு நல்ல மகள் என்று சொல்லி யோசேப்பிடம் வெளிப்படுத்தின அதே தேவதூதன் சாஸ்திரிகளிடம் போய் பேசினார். சாஸ்திரிகளிடம் பேசின அதே தேவதூதன் மேய்ப்பர்களிடம் போய் பேசினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நல்லவர்கள் என்று மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தேவ சமூகத்தில் தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து தேவன் கொடுக்கிற ரகசியங்களை, தேவன் கொடுக்கிற வார்த்தையை பற்றி பிடித்துக் கொண்டு தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்று கர்த்தர் ஒரு நாள் வெளிப்படுத்துவார். மரியாதைக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் கொடுத்த ரகசியத்தை அவர் எவரிடம் சொல்லாமல் காத்து கொண்ட காரணம். ஆம் பிரியமானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை அவர் காத்து கொள்ளாமல் தன்னுடைய சகோதரர்களிடம், தன்னுடைய தகப்பன் உறவினர்களிடம் சொல்லப்படுகிறாரே, அநேக கோபங்களுக்கும் பொறாமைகளுக்கும் எரிச்சலுக்கும் அவர் ஆளானதை பார்த்தோம்.
கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறுவதற்கு 13 வருஷமானது. ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வருஷங்கள் அதிகமானதுக்கு காரணம் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை அவர் வெளிப்படுத்தினபடியினார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் தேவ சத்தத்துக்கு அர்ப்பணித்து கர்த்தருடைய ரகசியத்தை, கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை அவைகள் நிறைவேறும் வரைக்கும் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்துக் கொண்டு எத்தனை பாடுகள் வந்தாலும் சுமந்து கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்போம் என்று சொன்னார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினது போல, மரியாள் மூலம் கர்த்தர் மகிமைப்பட்டது போல, ஆம் பிரியமானவர்களே, எத்தனை பாடுகள் வந்தாலும் சுமந்து கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்போம் என்று சொன்னார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினது போல, மரியாள் மூலம் கர்த்தர் மகிமைப்பட்டது போல, அபிகாயிலுக்குள் இருக்கிற தேவன் பெரியவன் கர்த்தர் வெளிப்படுத்தினது போல, கர்த்தர் தேவாலை கொண்டு ஒரு தைரியமான ஒரு பிள்ளைகளாக கர்த்தர் நாம் இருந்து இந்த உலகத்தில் நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.